ஒரு சமுதாயம் நாகரிகம் அடைய அடைய அதன் மக்களுடைய நரம்பு அமைப்புகள் நுட்பமாகின்றன. அதே வேளையில் அவர்கள் உடல் ரீதியாக பலவீனம் அடைகிறார்கள் என்பதை வரலாற்றிலிருந்து நாம் அறிகிறோம். ஒரு காட்டுமிராண்டி இனத்திற்கு நாகரிகம் அளித்து பாருங்கள், அப்போது இந்த உண்மையை காண்பீர்கள். இன்னொரு காட்டுமிராண்டி இனம் தோன்றி நாகரிகம் பெற்ற இந்த இனத்தை வெற்றி கொண்டுவிடும். காட்டுமிராண்டிகளே ஏறக்குறைய எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள். எனவே எந்நேரமும் புலனின்பத்தையே நாடினால் நாம் மிருக நிலைக்கு எழுந்து விடுவோம். புலனின்பங்களை இன்னும் அதிகமாக, இன்னும் தீவிரமாக அனுபவிக்கத்தக்க ஓர் இடத்திற்கு போக வேண்டுமென்று ஒருவன் கேட்கும்போது உண்மையில் தான் என்ன கேட்கிறோம் என்பது புரியாமல் அவன் கேட்கிறான். மிருக நிலைக்கு சென்றால்தான் அதை பெற முடியும் என்பதை அவன் உணர்வதில்லை. தான் அசுத்தமான பொருளை உண்பதாக ஒருபோதும் பன்றி நினைப்பதில்லை. பன்றிக்கு அதுதான் சொர்க்கம். மிகப்பெரிய தேவதை வந்தால் கூட பன்றி ஏறெடுத்தும் பார்க்காது. அதன் வாழ்க்கையே உண்பதில்தான் உள்ளது. புலனின்பம் நிறைந்த ஒரு சொர்க்கத்தை விரும்பும் மனிதனின் நிலைமையும் இத்தகையதே. அவர்கள் பன்றிகள் போல சிற்றின்ப சேற்றில் புரண்டு கொண்டு அதற்கு அப்பால் எதையும் பார்க்க முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு வேண்டுவதெல்லாம் புலனின்பம்தான். அதை இழந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தையே இழந்தது போல்தான். பக்தன் என்ற வார்த்தை உண்மையில் எதை சுட்டி நிற்கிறதோ அத்தகைய மேலான பக்தர்கள் ஆக இவர்களால் ஒருபோதும் முடியாது. இவர்களால் ஆண்டவனிடம் ஒருபோதும் உண்மையான அன்பு வைக்க முடியாது. ஆனால் சிறிது காலம் இந்த கீழான லட்சியத்தை பின்பற்றி வரும்போது நாளடைவில் மாற்றம் ஏற்படவே செய்யும். தனக்கு தெரியாத உயர்ந்த ஒன்று உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் உணரவே செய்வார். வாழ்க்கையின் மீதும் புலனின்ப பொருட்களின் மீதும் அவனுக்குள்ள பற்று படிப்படியாக மறையும். நான் சிறுவனாக இருந்தபோது பள்ளியில் ஒரு நாள் மிட்டாயோ அல்லது வேறு எதற்காகவோ என் பள்ளி தோழன் ஒருவனோடு சண்டையிட நேர்ந்தது. அவன் நல்ல பலசாலி. என் கையில் இருந்ததை பிடுங்கிக் கொண்டான். அப்போது எனக்கிருந்த உணர்ச்சி இன்னும் நினைவில் இருக்கிறது. உலகிலேயே மிக கொடியவன் இவன்தான் என்று நினைத்தேன். நானும் போதிய அளவு பலசாலியானதும் அவனை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன். அவன் செய்த குற்றத்திற்கு ஈடாக என்ன தண்டனை கொடுப்பது என்று என்னால் முடிவு செய்ய முடியாத அளவிற்கு அவனது குற்றம் அன்று எனக்கு பெரிதாகப்பட்டது. பிறகு நாங்கள் இருவருமே வளர்ந்து பெரியவர்கள் ஆனோம். இப்போது நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறோம். எனவே உண்பது, உறங்குவது இன்னும் இவை போன்ற புலனின்பங்கள் தான் எல்லாம் என்று கருதுகின்ற வெறும் குழந்தைகளே உலகம் முழுவதும் உள்ளனர். அந்த புலனின்பங்களில் சிறு துளியை இழக்க நேர்ந்தால் கூட அது அவர்களுக்கு பொறுக்க முடியாததாக இருக்கிறது. அவர்கள் தின்பண்டங்கள் பற்றிய கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். எதிர்கால வாழ்க்கை என்றால் அவர்களை பொறுத்தவரை அது தின்பண்டங்கள் ஏராளம் கிடைக்கின்ற இடம். அவ்வளவுதான். வேட்டையாடுவதற்கு போதிய வாய்ப்புள்ள இடத்தில்தான் தனது எதிர்கால வாழ்வு தொடர வேண்டும் என்று நம்புகின்ற செவ்விந்தியனை நினைத்து பாருங்கள். தங்கள் சொர்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து உண்டு. ஆனால் நாளடைவில் நாம் வளர்ச்சியடைந்து உயர்ந்த விஷயங்களை காணும்போது இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் உள்ளவற்றின் கணநேர காட்சியை காண்கிறோம். ஆனால் மறு உலக வாழ்வு, அது இது என்று எதையும் நம்ப மாட்டோம் என்ற தற்காலத்தில் செய்கிறார்களே, அதுபோல் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய நம் கருத்துக்களை உதறி தள்ள வேண்டாம். அது அழிவு. இவ்வாறு எல்லாவற்றையும் அழிக்கும் ஆக்ஞேயவாதி தவறான வழியில் செல்கிறான். பக்தன் இன்னும் உயர்ந்தவற்றை காண்கிறான். ஆக்ஞேயவாதிக்கு சொர்க்கம் என்று ஒன்று இல்லை. அதனால் அவன் அங்கே போக விரும்புவதில்லை. ஆனால் பகவானின் பிள்ளையாகிய பக்தனுக்கோ அது குழந்தை விளையாட்டு என்பது புரிந்துவிட்டதால் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புவதில்லை. அவனுக்கு வேண்டுவதெல்லாம் இறைவன் ஒருவனே. இறைவனை விட உயர்ந்த லட்சியம் வேறு என்ன இருக்க முடியும்? அவனே மனிதர்களின் மிக உயர்ந்த லட்சியம். அவனை பாருங்கள், அவனிலேயே இன்பம் காணுங்கள். இதைவிட உயர்ந்த ஒன்றை நாம் ஒருபோதும் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாது.
ஏனெனில் அவன் பரிபூர்ணமானவன். அன்பை விட சிறந்த இன்பத்தை நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த அன்பு என்பதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன. அது உலகில் காணப்படும் சாதாரண தன்னலப்பற்று அல்ல. தன்னலப்பற்றை அன்பு என்று கூறுவது அபத்தம். நம் மனைவி மக்கள் மீது நாம் காட்டும் அன்பு மிருக நிலையில் உள்ளது. முற்றிலும் தன்னலம் கருதாத அன்பே அன்பு. அத்தகைய அன்பு கடவுளின் அன்பே. அதை அடைவது மிகவும் கடினம். குழந்தை, தாய், தந்தை என்று பலரை நேசிக்கிறோம். அதாவது அன்பின் இத்தகைய பல வகையான நிலைகளை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அன்பு காட்ட நாம் படிப்படியாக பயின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் இதிலிருந்து நாம் எந்த படிப்பினையும் பெறுவதில்லை. ஏதாவது ஒருவரிடமோ அல்லது ஒரு நிலையிலேயோ கட்டுண்டு விடுகிறோம். சிலர் இந்த வலையிலிருந்து விடுபடுகிறார்கள். மனிதன் எப்போதும் மனைவி, செல்வம், புகழ் இவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். சில வேளைகளில் அவன் தலையில் பலத்த அடி விழுகிறது. அப்போது இந்த உலகம் உண்மையில் என்ன என்பதை உணர்கிறான். இறைவனைத் தவிர வேறு எதையும் யாராலும் உண்மையில் நேசிக்க இயலாது. மானிட அன்பு எவ்வித சாரமும் அற்றது, வெறுமையானது என்பதை மனிதன் உணர்கிறான். மனிதனால் நேசிக்க இயலாது, எல்லாம் பேச்சுடன் சரி. மனைவி தன் கணவனை நேசிப்பதாக கூறி அவனை அணைத்து முத்தமிடுகிறாள். ஆனால் அவன் இறந்தால் முதலில் அவள் நினைப்பது அவனது வங்கிக் கணக்கு எவ்வளவு, மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பது பற்றித்தான். கணவன் மனைவியை நேசிக்கிறான். ஆனால் அவள் உடல்நலம் குறைந்து அழகு குன்றினாலோ, விகாரமடைந்தாலோ, ஒரு தவறு செய்தாலோ அவ்வளவுதான், அவளை ஒதுக்க தொடங்கி விடுவான். உலகில் நாம் காணும் அன்பு அனைத்தும் வெறும் வெளிவேஷமே, வெறுமையே. எல்லைக்கு உட்பட்ட ஒன்று அன்பு செய்ய முடியாது. எல்லைக்கு உட்பட்ட ஒன்றின் மீது அன்பு காட்டவும் முடியாது. மனிதனால் விரும்பப்படும் பொருட்கள் கணந்தோறும் அழிந்து கொண்டிருக்கின்றன. அவன் வளர வளர அவனது மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிலையான அன்பை இந்த உலகில் எதிர்பார்க்க முடியுமா? இறைவன் மீதுள்ள அன்பை தவிர வேறு எந்த அன்பும் நிலையாக இருக்க முடியாது. எனவே பல வகைப்பட்ட இந்த அன்புகள் எதற்காக? இவை யாவும் வெறும் படிகள் மட்டுமே. நமக்கு பின்னால் ஒரு சக்தி இருந்து கொண்டு அன்பு என்ற ஒன்றை நோக்கி நம்மை உந்தி தள்ளி கொண்டு செல்கிறது. உண்மை பொருளை எங்கே தேடுவது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமது இந்த அன்பு அதை தேடி செல்வதற்காக நம்மை முன்னோக்கி செல்ல தூண்டுகிறது. நாம் திரும்ப திரும்ப நமது தவறை உணர்கிறோம். ஏதோ ஒன்றை பற்றுகிறோம். அது நமது பிடியிலிருந்து நழுவி விடுகிறது. உடனே இன்னொன்றை பற்றுகிறோம். இவ்வாறு முன்னேறி செல்கிறோம். இறுதியில் வருகிறது ஒளி. நம்மை நேசிக்கும் ஒரே ஒருவரான ஆண்டவனிடம் நாம் வருகிறோம். அவனது அன்பு ஒருபோதும் மாறாதது, எப்போதும் நம்மை அரவணைக்க தயாராக இருப்பது. நான் உங்களை துன்புறுத்தினால் எவ்வளவு காலம் என்னை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள்? யாரிடம் கோபம், வெறுப்பு, பொறாமை எதுவும் இல்லையோ, யார் எப்போதும் சமநிலையில் இருப்பாரோ, யாருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ, அவரால் மட்டுமே அது முடியும். அப்படிப்பட்டவர் ஆண்டவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் இறைவனை அடையும் வழி மிக நீண்டது, மிக கடினமானது. ஏதோ ஒரு சிலரே அவனை அடைகிறார்கள். நாம் தொட்டு தொடுமாறும் வெறும் குழந்தைகள். இந்த அன்பு நெறியை கோடிக்கணக்கானோர் வியாபார சரக்காக கருதுகிறார்கள். எல்லோரும் இதை பற்றி பேசுகின்றனர். ஆனால் ஒரு சிலரே அடைகின்றனர். ஒரு நூற்றாண்டில் ஏதோ ஒரு சிலரே இந்த இறையன்பை பெறுகின்றனர். அவர்கள் வாயிலாக நாடு முழுவதும் ஆசி பெற்று புனிதமடைகிறது. எப்படி சூரியன் உதைத்ததும் இருள் அகல்கிறதோ, அதுபோல் அவதார புருஷர் ஒருவர் தோன்றும் போது நாடே பேறு பெற்று புனிதமடைகிறது. உலகம் முழுவதிலும் ஒரு நூற்றாண்டில் ஏதோ ஒரு சிலரே இப்படி பிறக்கின்றனர். ஆனால் அந்த அன்பை பெற நாம் எல்லோரும் முயல்வோம். யார் கண்டார்கள்? ஒருவேளை இந்த பூரணமான அன்பை அடுத்தது பிறப்புவது